உடல்நலக் குறைவால் உயிரிழந்த பின்னணி பாடகி பவதாரணியின் உடல் தற்போது அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இலங்கையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது அவருடைய உடல் தேனி அருகே இருக்கக்கூடிய லோயர் கேம்ப் பகுதியில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. உறவினர்கள் கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்திய நிலையில் அவருடைய உடலுக்கு இறுதிச் சடங்குகள் நடைபெற்று நல்லடக்கம் செய்யப்பட்ட அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலாஜி வழங்க நாம் கேட்கலாம். பாலாஜி, விரிவான விவரங்கள். உடல்நலக் கோளாறு காரணமாக உயிரிழந்த பவதாரின் உடல் இன்று கிட்டத்தட்ட ஒரு 10 மணி போல இளையராஜாவுக்கு சொந்தமான லோயர் கேம்ப் பகுதியில் உள்ள அவரது பண்ணை வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. இதனை எடுத்து பார்த்தோன்னா பண்ணைப்புறத்திலிருந்து ஏராளமான உறவினர்கள் பவதாரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். பின்னர் பார்த்தோன்னா ஏராளமான சினிமா பிரபலங்கள் பவதாரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். ஆரம்பத்தில இருந்தே பார்த்தோன்னா ட்ரம் சிவமணி பவதாரின் உடல் கொண்டு வரப்பட்ட நேரத்தில் இருந்து தொடர்ந்து இறுதி அடக்கம் செய்யும் வரை உடன் இருந்தார். பின்னர் பார்த்தோன்னா பாரதி ராஜா வந்தாரு. பின்னர் நடிகர்கள் ஜான் விஜய் வந்தாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா பவதாரணியின் கங்கையமரின் பையன்களான வெங்கட் பிரபு, பிரேம்ஜி ஆகியோர் உடன் இருந்தார்கள். மேலும் பார்த்தோன்னா திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா பவதாரின் உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினாரு. அவர் அஞ்சலி செலுத்தும் போது பார்த்தோன்னா அவர்னால அந்த பவதாரின் இறப்பை தாங்க முடியாமல் தேம்பி எழுது ஒரு கட்டத்தில் அவருக்கு மயக்கம் ஏற்படக்கூடிய சூழல் உருவான சேர்த்து அவர் அங்கிருந்து தனி அறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பின்னர் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் இளையராஜா வந்தாரு. இளையராஜா வந்துகிட்டு அவர் உடலை பார்த்தபோது சமயத்தில் பார்த்தோன்னா இளையராஜா தீவிர சிவபக்தர். அதற்காக பார்த்தோம்னா தனது மகளின் இறுதிச் சடங்குகள் அனைத்துமே சிவன் நெறி முறைப்படி நடைபெற வேண்டும் என இளையராஜா கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 6 ஓதுவார்கள், சுமார் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக 6 ஓதுவார்கள் திருவாசகம் பாடினார்கள். அதாவது திருவாசகம் முற்றதல் பாடி பவதாரின் உடல் ஆன்மா சாந்தி அடைவதற்கான பிரார்த்தனை ஈடுபட்டாங்க. இந்த பிரார்த்தனையின் போது பார்த்தோன்னா இளையராஜாவும் அவர்களுடன் சேர்ந்து பிரார்த்தனை ஈடுபட்டார். பின்னர் பார்த்தோன்னா சற்று முன்னர் பவதாரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அடக்கம் செய்யப்பட்டதுக்கு முன்பா பார்த்தோன்னா பவதாரணியின் உடன் பிறந்த சகோதரர்களான யுவன் சங்கர் ராஜா மற்றும் கார்த்திக் ராஜா ஆகியோர் தங்கள் தங்கைக்கு இறுதி மரியாதை செலுத்தும் விதமாக, அதாவது பார்த்தோன்னா இந்த பகுதியில உயிரிழந்தாங்கன்னா அவங்களுக்கு பிறந்த விட்ட துணி அணிவிப்பது வழக்கம். அந்த அடிப்படையில யுவன் சங்கர் ராஜா மற்றும் கார்த்திக் ராஜா ஆகியோர் தங்கள் தங்கைக்கு பட்டு சேலை அணிவித்து இறுதி மரியாதை செலுத்தினார்கள். அந்த சமயத்திலும் கூட பார்த்தோன்னா ஒரு புறம் இறுதி மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்று வந்த போதிலுமே பார்த்தோன்னா மற்றொரு புறம் பார்த்தோன்னா ஓதுவார்கள் தொடர்ந்து திருவாசகம் தொடர்ந்து பாடிக்கொண்டு இருந்தார்கள். பின்னர் பார்த்தோன்னா அவர்களின் முறைப்படி, அதாவது இவங்கள் சமுதாய முறைப்படி பிறந்த வீட்டு துணி மற்றும் சம்பந்தகார துணி மற்றும் அத்தை மாமன் ஆகிய துணி உடுத்தி இறுதி மரியாதை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. Thank you.